அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கு இந்த தினசரி மாதிரி தேர்வுகள் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் எக்கனாமிக் பகுதியிலிருந்து 30 கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாங்க. இந்த வீடியோக்கான PDF கொஸ்டின் பேப்பர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் தரப்பட்டுள்ளது. டிஎன்பிசி ரிலேட்டடான மோர் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேங்க. ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். முதல்நிலை தொழில்களில் சரியானது எது எவை? வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், சுரங்கத் தொழில், இவை அனைத்துமே சரி. முதல் கேள்வி, முதல்நிலை தொழில்களில் சரியானது எது எவை? வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், சுரங்கத் தொழில். கேள்வி 2, கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தி. கேள்வி 3, மூன்றாம் நிலை தொழில்களில் தவறானது எது? மூன்றாம் நிலை தொழில்கள்னால் போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, வர்த்தகம் வரும். கனிம தொழில் மூன்றாம் நிலை தொழில்களில் தவறாக இருக்கும். கனிம தொழில் எதில் வரும்னா இரண்டாம் நிலை தொழில்களில் வரும். கனிம தொழில் இரண்டாம் நிலை தொழில்களில் வரும். கேள்வி 4, தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் நகரங்களில் வாழ்கிறார்கள்? தமிழ்நாட்டில் 47% பேர் நகரங்களில் வாழ்கிறார்கள். கேள்வி 5, உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் நகரங்களில் வாழ்கிறார்கள்? உலக மக்கள் தொகையை பொறுத்தவரையும் 50%க்கும் மேலே அதிகமான மக்கள் சிட்டியில் வசிக்கிறாங்க. கேள்வி 6, உற்பத்தியில் எத்தனை வகைகள் உள்ளன? உற்பத்தியை பொறுத்தவரையும் 3 வகைகள் உள்ளன. முதல்நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தின்ட்டு 3 வகைகள் உள்ளன. கேள்வி 7, முதன்மை உற்பத்தி காரணிகள் எவை? முதன்மை உற்பத்தி காரணிகள் 1 நிலம் மற்றும் உழைப்பு, 2 மூலதனம் மற்றும் தொழிலமைப்பு. இதில் முதன்மை உற்பத்தி காரணிகள் நிலம் மற்றும் உழைப்பு மட்டும்தான் சரி. அப்போ சரியானது 1 மட்டும் சரி. மூலதனம் மற்றும் தொழிலமைப்பு இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள். இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் வரும். நிலம் மற்றும் உழைப்பு தான் முதன்மை உற்பத்தி காரணிகள். கேள்வி 8, நிலத்தின் சிறப்பியல்புகளில் சரியானது எது எவை? 1 நிலம் இயற்கையின் கொடை, 2 நிலத்தின் அழிப்பு நிலையானது, 3 நிலம் அழியக்கூடியது, 4 நிலம் இடம்பெயரக்கூடியது. இந்த 4 கூற்றில் எது சரினா முதல் 2 சரி. நிலம் இயற்கையின் கொடையாகும், நிலத்தின் அழிப்பு நிலையானது. 3, 4 தவறு. நிலம் அழியக்கூடியதுனா அழியக்கூடாது, அழியாதது. நிலம் அழியாதது. நிலம் இடம்பெயரக்கூடியதுனா இடம்பெயராதது. இங்கே 2மே மாறி இருக்குது. அப்போ இங்கே சரியானது 1, 2 மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி 9, ஒரு பணியை ஒருவர் செய்வதால் அவருக்கு கிடைக்கும் மனநிறைவு மட்டுமின்றி அதனை செய்வதற்காக கைமாறு எதிர்பார்த்து மனிதன் தன் உடல் அல்லது அறிவை முழுமையாகவோ பகுதியாகவோ பயன்படுத்தி மேற்கொள்ளும் கடும் முயற்சி உழைப்பாகும் என்றவர் யார்? ஒரு பணியை ஒருவர் செய்வதால் அவருக்கு கிடைக்கும் மனநிறைவு மட்டுமின்றி அதனை செய்வதற்காக கைமாறு எதிர்பார்த்து மனிதன் தன் உடல் அல்லது அறிவை முழுமையாகவோ பகுதியாகவோ பயன்படுத்தி மேற்கொள்ளும் கடும் முயற்சி உழைப்பாகும் என்றவர் ஆல்பர்ட் மார்ஷல். கேள்வி 10, ஆடம் ஸ்மித் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1 நவீன பொருளியலின் தந்தை என்பர். 2 நன்னெறி கருத்துணர்வு கொள்கை என்ற நூலை 1759 வெளியிட்டார். 3 நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு என்ற நூலை 1876 வெளியிட்டார். அப்போ ஆடம் ஸ்மித் பற்றிய கூற்றுகள் சரியானது 2 மற்றும் 3 சரி. நவீன பொருளியலின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா J.M. கீன்ஸ் வருவார். J.M. கீன்ஸ் வருவார். இங்கே பொருளியலின் தந்தை தான் ஆடம் ஸ்மித். நவீன பொருளியலின் தந்தை J.M. கீன்ஸ் வருவார். அப்போ முதல் கூற்று தவறாக இருக்குது. ஆடம் ஸ்மித் எழுதிய 2 நூல்கள்னு பார்த்தீங்கன்னா 1 நன்னெறி கருத்துணர்வு கொள்கை என்ற நூலை 1759 வெளியிட்டிருப்பார். 2 நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகள் ஒரு ஆய்வு என்ற நூலை 1776 வெளியிட்டிருப்பார். ஸோ இங்கே சரியானது 2 மற்றும் 3 சரி. கேள்வி 11, வேலை பகுப்பு முறையை அறிமுகம் செய்தவர் யார்? வேலை பகுப்பு முறையை அறிமுகம் செய்தவர் ஆடம் ஸ்மித். வேலை பகுப்பு முறையை பார்த்தீங்கன்னா நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கின்ற காரணிகளும் என்ற நூலிலிருந்து வெளியிட்டிருப்பார். கேள்வி 12, இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் ஆகும் என்று கூறியவர் யார்? இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் ஆகும் என்று கூறியவர் ஆல்பர்ட் மார்ஷல். கேள்வி 13, சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுபவர் யார்? சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுபவர் தொழில் முனைவோர். கேள்வி 14, சூரியன் தான் பூமியிடமிருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது. அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காகவே மீண்டும் செலவு செய்கிறான் என்று கூறியவர் காளிதாஸ்.
கேள்வி 15 வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்று கூறியவர் யார்? வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்று சொன்னது பேராசிரியர் செலிக்மன். கேள்வி 16 ஆடம் ஸ்மித்தின் 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகளில் தவறானது எது? ஆடம் ஸ்மித்தின் 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, மூலதன விதி, சிக்கன விதி, வசதி விதி. இதில் 4 வகை கோட்பாடுகளை பொறுத்து தவறானது ஆப்ஷன் சி மூலதன விதி. மூலதன விதி பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித்தின் 4 வகை வரி விதிப்பு கோட்பாடில் வராது. அப்போது 4 வகை வரி விதிப்பு கோட்பாடுகள்னா சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, சிக்கன விதி, வசதி விதி. ஆடம் ஸ்மித்தின் 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகள் என்னென்ன? சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, சிக்கன விதி, வசதி விதி. இங்கே பொருந்தாத ஆப்ஷன் சி. கேள்வி 17 வரி விதிப்பில் எத்தனை வகைகள் உள்ளன? வரி விதிப்பில் 3 வகைகள் உள்ளன. 1 விகிதாச்சார வரி, 2 வளர்வீத வரி, 3 தேய் வீத வரி. வரி விதிப்பில் எத்தனை வகைகள் உள்ளன? 3 வகைகள் உள்ளன. கேள்வி 18 வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரி. வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரி. கேள்வி 19 ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதம் அதிகரிப்பது வளர்வீத வரி. ஒருவரின் வருமானம் அதிகரிச்சனா அதற்கேற்ப வரி விகிதம் அதிகரிப்பது வளர்வீத வரி. கேள்வி 20 அதிகமான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி தேய்வு வீத வரி. அதிகமான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி தேய்வு வீத வரி. கேள்வி 21 நேர்முக வரிகளில் சரியானது எது? நேர்முக வரிகளில் சரியானது எது? நிறுவன வரி தான் சரி. சேவை வரி, சுங்க வரி, கலால் வரி 3ம் மறைமுக வரிகள் அடங்கும். 22வது கேள்வி மறைமுக வரிகளில் சரியானது எது எவை? மறைமுக வரிகளில் சரியானது எது எவை? பொழுதுபோக்கு வரி, பத்திர பரிவர்த்தனை வரி, சுங்க வரி, மதிப்பு கூட்டு வரி. இவை அனைத்துமே சரி. அப்போ மறைமுக வரிகள்னு எடுத்துக்கணுங்கன்னா சேவை வரி, சுங்க வரி, கலால் வரி, பொழுதுபோக்கு வரி, பத்திர பரிவர்த்தனை வரி, சுங்க வரி, மதிப்பு கூட்டு வரி. இவை அனைத்துமே என்ன வரி? மறைமுக வரிகள். இங்கே நேர்முக வரிகள் எதுன்னு பார்க்கலாம். வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாய வரி, பத்திர பரிவர்த்தனை வரி. மறைமுக வரிகளை பொறுத்தவரை சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, பத்திர பரிவர்த்தனை வரி, சுங்க வரி, மதிப்பு கூட்டு வரி, கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்பர வரி. இங்கே ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது பத்திர பரிவர்த்தனை வரி பார்த்திங்கன்னா நேர்முக வரியிலும் மறைமுக வரியிலுமே வந்திருக்கும். அப்போ நேர்முக வரிகள் மறைமுக வரிகள் என்னன்றதை பார்த்துக்காங்க. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே கேட்டு இருக்காங்க. கேள்வி 23 மத்திய வருமான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மத்திய வருமான சட்டம் எப்போ இயற்றியிருப்பாங்கன்னா 1963. மத்திய வருமான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1963. கேள்வி 24 எந்த நூலின் படி பண்டைய காலங்களில் வரி விதிக்கப்பட்டு ரொக்கமாகவும் வேறு வகையாகவும் சேகரிக்கப்பட்டது? அர்த்த சாஸ்திரம். சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் கௌடில்யர்னு சொல்லலாம், விஷ்ணுகுப்தர்னு சொல்லலாம். சாணக்கியருக்கு வேறு 2 பேர்கள் இருக்குது. ஒன்று கௌடில்யர் அல்லது விஷ்ணுகுப்தர். ஸோ அவர் எழுதிய அர்த்த சாஸ்திர நூலில் தான் பண்டைய காலங்களில் வரி விதிக்கப்பட்டு ரொக்கமாகவும் வேறு வகையாகவும் சேகரிக்கப்பட்டது. கேள்வி 25 2003 முதலில் எந்த மாநிலத்தில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகம் செய்யப்பட்டது? ஃபஸ்ட்டு வேட் வரி பார்த்தீங்கன்னா 2003 அறிமுகம் செஞ்சாங்க. எந்த ஸ்டேட்னா ஹரியானா ஸ்டேட்டில். பிறகு பஞ்சாப், சண்டிகர், ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசத்துலலாம் 2005 பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 24 ஸ்டேட் உட்பட யூனியன் டெரிட்டரிஸோட. கேள்வி 26 சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு, அதாவது ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் எப்போ நடைமுறைப்படுத்தினாங்கன்னா 2017 ஜூலை 1. கேள்வி 27 தூய்மை பாரதத்தின் பெயரால் வசூலிக்கப்படும் வரி எப்போது தொடங்கப்பட்டது? தூய்மை பாரதத்தின் பெயரால் வசூலிக்கப்படும் வரி எப்போ தொடங்கினாங்கன்னா 2015 நவம்பர் 15 தொடங்கப்பட்டிருப்பாங்க. எல்லா பொருளையும் 0.5% தூய்மை பாரதத்துக்காக ஒதுக்கியிருப்பாங்க. 14 வகையான சேவை வரி வசூலிப்பாங்க. கேள்வி 28 கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும், படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும், சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும், அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் என்று கூறியவர் யார்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும், படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும், சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும், அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் என்று கூறியவர் ஏபிஜே அப்துல் கலாம். கேள்வி 29 பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம் என்றவர் யார்?
பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம் என்றவர் ராபர்ட்சன். கேள்வி 30. பணம் என்ற வார்த்தை எந்த வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டனா பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையிலிருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் எக்கனாமிக் பகுதியிலிருந்து 30 கேள்விகள் பார்த்துருக்குறேங்க. இந்த 30 கேள்விகளும் பள்ளி பாடப்புத்தகத்தில் குறிப்பாக 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல், 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல், கடைசியாக 2 கேள்வி மட்டும் பார்த்தீங்கன்னா 3 கேள்வி மட்டும் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் பொருளாதார பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா 6 to 10க்குள்ளே எக்கனாமிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நம்ம இனி ஒரு காலங்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.